இயேசுவே எனக்கு இறங்கிடுமே, அழுதிடும் என் சத்தம் கேளுமே, படியும் என் கண்ணீர் துடைக்க ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. இயேசுவே எனக்கு இறங்கிடுமே, அழுதிடும் என் சத்தம் கேளுமே, படியும் என் கண்ணீர் துடைக்க ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே என்னை தூக்கி எடுத்தார், அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆம், இந்த வருடம் தேவனுடைய முகத்தை தேடுகிற ஒரு வருடமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து தேடுவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். பாருங்கள், இயேசு இரட்சகரை நோக்கி கூப்பிட்ட எல்லாருடைய முகங்களும் பிரகாசம் அடைந்தது. நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குருடனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 35 43 வசனங்களை பார்க்கலாம். அதில் பாருங்கள், இந்த குருடன் இயேசு அந்த வழியாய் போகிறார் என்கிறதை அறிந்த உடனே அவன் வாயிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று. அப்பொழுது அந்த குருடனை அதட்டினார்கள். அப்பொழுது அவன் இன்னும் மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், அவன் கூப்பிட்ட சத்தம் கிறிஸ்துவின் இருதயத்தை அசைத்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதற்றினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். 39ஆம் வசனம், இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். Luke 18:39 and 40. Then those who went before warned him that he should be quiet. But he cried out all the more, Son of David, have mercy on me. So Jesus stood still and commanded him to be brought to him. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் கால்கள் அந்த குருடனின் சத்தத்தை கேட்ட உடனே நின்று விட்டது. அவனை அநேகர் அதட்டுகிறார்கள், ஆனால் அவனை மிகவும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, தேவனை நோக்கி செய்கிற ஜெபத்திற்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் உங்கள் ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள். மிகவும் அதிகமாய் ஜெபியுங்கள். பாருங்கள், இந்த குருடன் அப்படித்தான் மிகவும் அதிகமாய் சத்தத்தோடு கூப்பிட்டான். அந்த சத்தத்தை தேவனுடைய காதுகள் கேட்டு அவன் நின்று அவனை திரும்பி பார்த்து தம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரும்படி சொன்னார். அது மாத்திரமா, அவன் கண்களை பரிபூர்ணமாய் சுகப்படுத்தி புதிய கண்களை கொடுத்து அனுப்புகிறார். இன்றைக்கு கூட நம்முடைய ஜெப சத்தம் தேவனை நிற்க செய்யும். நம்முடைய ஜெப சத்தம் தேவன் நம்மண்டே திரும்ப செய்யும். நம்முடைய ஜெப சத்தம் நமக்காக அற்புதங்களை கர்த்தரிடத்திலிருந்து கொண்டு வரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். தேவனை நோக்கி கூப்பிடுதலை நிறுத்தி விடாதீர்கள். ஐயோ, நான் கூப்பிட்டால் எனக்கு எதிர்ப்புத்தான் வருகிறது, நான் கூப்பிட்டால் எனக்கு தடைகள் வருகிறது நினைக்காதீர்கள். இந்த குருடன் மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். தடைக்கு பின்புதான் அவனுடைய தாகம் மிக வேகமாக வெளிப்பட்டது. இன்றைக்கும் தேவனை தேடுகிற நம்முடைய இருதயம் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். பாருங்கள், அதே சம்பவத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, இயேசு அவனை தன்னண்டை அழைத்து கொண்டு வர சொல்லும் பொழுது, அவனை அழைத்தவர்கள் எப்படி அழைக்கிறார்கள்? திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று குருடனிடத்தில் சொல்கிறார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார்.
ஒருவேளை ஜெபத்தில் எனக்கு தடைகள் இருக்கிறது, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, அதிக போராட்டம் இருக்கிறது என்று யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டால் ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், உங்களை நான் அழைக்கிறேன் அற்புதத்தை கொடுப்பதற்கு என்று சொல்கிறார். இன்றைக்கும் தேவன் நம்மை திடப்படுத்தும் போது பாருங்கள், நம்முடைய உள்ளத்தில் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் இறங்கும். ஆகவே நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில திடனை கொடுக்கும், நம்மை எழும்ப பண்ணும், தேவனண்டை கொண்டு போய் சேர்க்கும், அற்புதங்களை சுதந்திரிக்க செய்யும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனை கூப்பிடுகிற கூப்பிடுதலை அவர்கள் நிறுத்தி விடாமல், எத்தனை தடைகள் வந்தாலும் ஜெபத்திலே தேவனை கூப்பிடுகிற ஒரு இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். சோர்ந்து போகாமல், பயப்படாமல் உம்மை நோக்கி கூப்பிடுகிற கிருபையை தாரும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல சுவாமி, உம்மை கூப்பிடுகிறவர்களை நீர் திடப்படுத்துகிறவர், எழுப்புகிறவர், அழைக்கிறவர், அற்புதம் செய்கிறவர் அல்லவா. எங்கள் வாழ்க்கையில் இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய இருதயம் திடன் கொண்டு சமாதானத்தினால் நிரம்பட்டும், அவர்களும் எழும்பட்டும், உம்மண்டை நெருங்கட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.